வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் குரூப் 4 2025 ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் விஏஓ இந்த கவுன்சிலிங் வந்து கண்டினியூஸாக ஸ்டார்டிங் டேட்லேருந்து இப்போ இன்றைக்கி எண்டிங் டேட் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இன்றைக்கி டே 17ஓட நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கவுன்சிலிங் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. எதுக்குரிய கவுன்சிலிங் ஜேஏ பில் கலெக்டர் விஏஓ அட்மின் ஸ்டாஃபு எக்ஸிக்யூட்டிவ் இஓ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னோட வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க வேகன்சி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோவில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேக்கண்ட் தான் வந்து அப்படியே வந்து இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வக்போர்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3 போஸ்டிங் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஃபேஸ் டூ கவுன்சிலிங்லாம் அவங்க கொண்டு வர போகிறாங்களா இல்லை இது பேக்லாக் கொண்டு வர போகிறாங்கிறது அது டிஎன்பிசி வந்து என்னென்னு சொல்லி முடிவு பண்ணும். ஸோ இன்றைக்கியோட கவுன்சிலிங் முடிஞ்ச அந்த டே 17 எண்டிங்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாவது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ ஒருவேளை இது வந்து ஃபேஸ் 2வாக கொண்டு வந்தாலோ இல்லை பேக்லாக்காக கொண்டு வந்தால் இனி அடுத்த எக்ஸாமுக்கு தான் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ சப்போஸ் ஃபேஸ் 2வாக இதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் இனி அந்த கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் போக எலிஜிபிள் இருக்காங்க, இன்றைக்கே இருந்தாலே அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். இன்றைக்கி யாரும் வரல அந்த டேட்டு கொடுத்த வரைக்கும். ஒருவேளை இதுக்கு அடுத்து உள்ள ரேங்க்கில் இருக்கவங்கள ஃபேஸ் 2வாக போட்டு கூப்பிடும்போது அவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். விஏஓ போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 402 போஸ்டிங்க. இந்த 402 போஸ்டிங்கில் 401 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒன்றே தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு போஸ்டிங் வந்து எதில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம், அதாவது ஒரு தமிழ் மீடியம் படித்த எக்ஸ் ஆர்மி மேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து அலாட் ஆயிருங்க. அந்த மாதிரி யாரும் வந்து இந்த செயலை எடுக்கலை. ஸோ அதனால் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. வேக்கண்ட்டாகவே இதை காமிச்சிட்டாங்க. அதை அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3888 இருந்துச்சு. ஸோ அதில் எவ்வளோ 3888ல் 3884 வரையும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 4 தான் இருக்குது. அந்த 4 ஏன் ஃபில் ஆகலை, அவங்களாம் எந்த கேட்டகரி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எஸ்சிஏ ஜென்ரல் ஆர்த்தோ 1, இன்னும் வந்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம்மில் 1, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2, மொத்தம் இந்த 4 தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகாமலே இருந்திருக்கு இதில் இந்த கேட்டகரியில். அடுத்து வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதை பொறுத்த வரைக்கும் 17க்கு 17 ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 0 தான், வேக்கண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த இதில் வந்து என்ன ரிசப்ஷன் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இது டெலிஃபோனுக்குனே தனியாக வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங்குமே வந்து இன்றைக்கி கடைசி டேட் வரைக்கும் யாரும் அந்த கோர்ஸ் முடிக்கலை. ஸோ முடிக்காதவங்க யாரும் கவுன்சிலிங் வரலை, அந்த போஸ்டிங் வந்து யாரும் எடுக்கலை. அப்படியே அந்த ஒரு போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேடில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்த போஸ்டிங் வந்து 25. அந்த 25ல் மொத்த போஸ்டிங் 37. அந்த 37 ஃபில் ஆயிடுச்சு. எதுலன்னு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேடில் 25க்கு 25 போஸ்டிங்குமே ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 0 தான் இருக்குது. ஸோ அடுத்து லேப் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ 37 போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் 25க்கு 25 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 0 தான். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 102ல் 98 ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. அந்த 4 யாருன்னா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோவில் பிஎஸ்டிஎம் படித்தவங்களில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ ப்ளஸ் அடுத்து வந்து இன்னொன்று வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர், அதாவது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயே நம்மளுக்கு வந்து என்ன இல்லை தமிழ் மீடியம் படித்த ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த போஸ்டிங் அந்த மாதிரி ரேங்க் உள்ளவங்க நீங்கள் யாரும் வந்து என்ன செய்யலை, இந்த போஸ்டிங் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து எனி டிகிரி அந்த கேட்டகரிக்குள்ளே தான் இது வந்து இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ இது ரெண்டுமே இருக்கக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 20ல் 19 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 34ல் 31 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 3 இருக்குது. அந்த பேலன்ஸ் 3 என்னென்ன கேட்டகரினா எஸ்சிஏ உமனில் வந்து ஒரே ஒரு கோட்டா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜென்ரல் பிளைண்டில் வந்து ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கூட ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கே ஒழிஞ்சு டெஸ்டிடியூட் வீடோ இந்த கோட்டா தான் இங்கே ஃபில் ஆகாமல் இருக்குது. அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்லாம் ஜென்ரல் பிஎஸ்டியுமே வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அடுத்து ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து மொத்தம் 3 போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இந்த ஸ்பெஷல் டிகிரி இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் 15ல் 14 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒன்றே தான். அந்த ஒன்றே வந்து எஸ்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒன்றே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 28ல் 25 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. அந்த 3ங்கிறதுல எஸ்சிஏ டெஸ்டிடியூட் வீடோ பிஎஸ்டிஎம்மில் தான் அந்த 3 பேருமே இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இது
இதில இருக்கக்கூடிய 30ல 28 வரையும் ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் 2டே 2 தான். அதில வந்து எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோல 1 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பிசி ஜென்ரல் ஆர்த்தோல 1 இருக்கு. இந்த 2 சேர்ந்து தான் வந்து எனக்கு பேலன்ஸ் 2 இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட்டா தான் பார்த்துருக்கோம். அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேகன்சி பேலன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேஸ் 2 நீங்க கவுன்சிலிங் ஒரு வேள வைக்கும்போது, அந்த வேகன்சி வந்து யாரெல்லாம் ஒரு வேள டெஸ்டிடியூட் விடவையோ, இல்ல எஸ்சிஎல்லையோ அதுக்கு அடுத்து உள்ள ரேங்க்ல இருக்கவங்கள கூப்பிடும்போது, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல அந்த வீடியோவும் போடுறோம். அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. அடுத்தது கவுன்சிலிங் போகும்போதுமே அவங்க திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2ன்னு அவங்க ஒரு வேள போடுறதா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அத பயன்படுத்திக்கோங்க. தேங்க் யூ.